Taste the Daily. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 181 எங்களை பணி நிரந்தரம் செஞ்சிரேன்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியராக வாரத்துக்கு ஒரு 3 அரை நாள் வேலை, வெறும் 12,500 சம்பளம், எப்படி எங்கள் வாழ்வாரத்தை ஓட்டுறது தெரியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறோம். இவங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 4 ஆண்டுகள் நிறைவேறணும், இன்ன வரைக்கும் இவங்க இன்னும் நிறைவேற்றலை. அதை முன்னிட்டு நாங்கள் பலவிதமான போராட்டங்கள் நடத்தினோம். சென்ற சட்டமன்றத்தில் கூட எங்களுக்கான நல்ல அறிவிப்பு வந்துவிடும் என்று எங்களை நம்ப வைத்து ஏமாற்றினார்கள். அதை தொடர்ச்சியாக இப்போது 3 மாதங்களுக்கு முன்பாகவே சிறைநிரப்பு போராட்டம் என்று நாங்கள் அறிவித்து, அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இன்று சென்னையில் நாங்கள் கூடினோம். ஆனால் எங்களை கூட விடாமல் ரயில்வே நிலையங்களையும் பேருந்து நிலையங்களையும் வரும்பொழுதே எங்களை கைது செய்தார்கள். போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்து கொண்டு வந்து இந்த மண்டபத்தில் அடைத்து, இப்போது நீங்கள் மண்டபத்தை வெளியேறுங்கள் என்று சொல்கிறார்கள். 5000 பெண்ணாசிரியர்கள் இப்போது எங்கு போவார்கள்? இரவு 9 மணிக்கு இப்போ வெளியே போக சொல்லிட்டாங்க. இப்போ இத்தனை மணிக்கு அவங்க இந்நேரத்தில் எங்கே போவாங்க, எப்படி தங்குவாங்க? அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி யார் தருவது? அப்போ இந்த அரசின் அவல நிலையை இந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கேளுங்கள். 2 பேர் கூட சேர விடாத அளவுக்கு எங்களை கைது பண்ணி மிக ஒரு கொடுமையான அவல நிலைக்கு நாங்கள் ஆளானோம். இது இந்த அரசினுடைய அடக்குமுறையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த அரசு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிச்ச காலத்திற்குள்ளே எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை அப்படின்னா எங்களோட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும். இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போதைக்கு இந்த மண்டபத்திலேருந்து வெளில போகிறோமே தவிர யாரும் சென்னையை விட்டு போகலை. எங்களுக்கு முடிவு தெரியாமல் நாங்கள் சென்னை விட்டு திரும்புவதாக எந்த எண்ணமும் இல்லை. நாங்கள் அரசாணையோ அறிவிப்போ பெறாமல் சென்னையை விட்டு செல்ல மாட்டோம்.